டேய் பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாடா. செந்தில் மம்மிகிட்ட சொல்லிட்டியாடா? டேய் கொள்ளும் கொள்ளும். ஓகே, எதனால எனக்கு கால் பண்ணுங்க. சரி ஓகே சார். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் நான் நல்லதுக்கு ஒன்று சொன்னால் கேட்பியா? என்ன? மௌனிகா அவனுக்கு செட் ஆக மாட்டாடா, விட்டுடுறா. அவள் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? அம்மா நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்கடா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகணும்னா மௌனிகா பற்றி நீ பேசாதடா. போக்கா இந்த காசெல்லாம் அடுத்த வாரம் தரேன். ఏంటి నిన్ను చేతలుగా ఎన్నాச்சுలుగా ఉంది ఎన్నాச்சு ఎన్నాச்சுடி ஏய் ஏய் டமாட்டா நீ விட்டு போகாதடா. டமாட்டேண்டா வாடி டமாட்டேண்டா விட்டு போகாதடா. தம்பி ஏதோ மனநிலை சரியில்லாத பொண்ணு மாதிரி இருக்கு. நீங்கள் வண்டி எடுங்க தம்பி. ஏமா அந்த பொண்ணை கொஞ்சம் அந்த பக்கம் கூட்டு போங்க. இந்த பக்கம் என்னாச்சுடி உனக்கு? ஏய் வாடிடா. எங்கடா போற? ஏய் ஏய் நான் வருவேன்டா. சார் நீங்கள் ஜெயக்குமார் ஃப்ரம் சிபிசிஐடி. வாங்க சார். சார் மிஸ்டர் விஜயகுமார் ஃப்ரம் சிபிசிஐடி. டேக் யூ சீட். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்கள் எஸ்டேட் லேபர் வேலுச்சாமி அவங்க டாக்டர் மௌனிகா டெத் சம்மந்தமாக. அதுதான் போலீஸ் தரவா என்கொயரி பண்ணி அது சூசைட் கேஸ்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஆனால் அவங்க சாவில் சந்தேகம் இருக்கிறதா புகார் வந்ததால் அந்த கேஸ் இப்போ எங்கள் சிபிசிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்க. மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி, எங்களுக்கு வந்து பெட்டிஷனில் உங்கள் நேம் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட்? சார் மேடம் யாரும் தெரிஞ்சிட்டும் நீங்கள் அவங்கள டவுட் பண்ணுறது சரியில்லை. என்கொயரின்னு வந்துட்டா எங்களுக்கு எல்லாருமே ஒன்று தான், நோ அதர் வே. இறந்து போன வேலுச்சாமி உங்கள் எஸ்டேட்டில் எத்தனை வருஷமாக வேலை செஞ்சார்? 22 இயர்ஸ் எங்கே ஒர்க் பண்ணார். அவருக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட இல்லை மேனேஜ்மெண்ட் கூட ஏதாவது குறிப்பிடும்படியான தகராறு பிரச்சனைன்னு இருந்ததா? அப்படி எதுவும் இல்லையே. பர்சனலாக ரிலேட்டிவ்ஸ், ஃபினான்ஸ், ஹெல்த்துன்னு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததா? உங்கள் கொஸ்டின்லேயே அவரோட பர்சனல்னு சொல்லிட்டீங்க. அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, இந்த விசாரணையில் ஃபர்தராக தேவைப்பட்டா நீங்கள் மறுபடியும் என்கொயரிக்கு வர வேண்டியது இருக்கும். அப்போது வி நீட் யுவர் கோஆப்ரேஷன். ஆரம்பிச்சிருச்சு ஆப்ரேஷன். ஐயா வாங்கய்யா வாங்க. வாங்கய்யா. அம்மா நல்லா இருக்காங்களா? எஸ்டேட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க ராமையா. அம்மா உங்களை விசாரிச்சு தான் சொல்ல சொன்னாங்க. தம்பி லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருட்டுங்களா? வாடா.
அம்மாவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. எந்த பிரச்சனையாலும் இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் அந்த டீபெக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாச்சான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் மறுபடியும் போகிறேன். மௌனி, என்ன தம்பி அப்படி பார்க்குறீங்க? என் பொண்ணு பிரியா காலேஜில் படிச்சுட்டு இருந்தால, லீவுக்கு வந்திருக்கா. அட நீ ஏன் இப்படி பார்க்குற? நம்ம சின்னையா. சரி வாங்க தம்பி, நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, குளிச்சுட்டு சாப்பிடலாம் வாங்க. வெல்கம் பாஸ். தமிழ் உனக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அண்ணே. தமிழ் பாஷையே தெரியாதவங்க கொச்சா பேசும்போது கூட நம்ம தமிழ் மொழி எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா? ஆமா, இனிமையாவே இருக்கு. எப்படி தெரியும்? யாரே நீ? பாட்டி கட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி. அது வந்து நானும் நீயும். என்னம்மா என்ன பிரச்சனை? யாருன்னு இந்த ஆளு? பார்க்குற பார்வை ஒன்று சரியில்லையே. ஐயா கூட எஸ்டேட்லேருந்து வந்திருக்காரு. சரி முத்தம்மா, நீ போய் சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வை. முத்தம்மா, முத்தண்ணே, பச்சை கிளி முத்துச்சார். இந்த மூஞ்சிகளுக்கு வாத்தியார் பாட்டு கேட்குது. ஆமாம், நான் தான் மாறியப்பேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. எஸ்டேட் தொழிலாளி வேலுச்சாமியும் அவர் பொண்ணு மௌனியாவும் இறந்து போனதும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததா? அவரது ஒன்றும் பெரிய குடும்பம் இல்லைங்க. அப்பா பொண்ணுன்னு 2 பேர் தாங்க. அதனால் குடும்ப பைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அந்த பெரியவர் வேலுச்சாமி தங்கமான ஆளுங்க. ஆனால் என்ன பெரிய இடத்து சமாச்சாரமாக இருக்கேன்னு தான். நீங்கள் எவ்வளோ பெரிய யூனியன் லீடர், உண்மையை சொல்கிறதுக்கு இப்படி பயப்படுறீங்க? பயமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பாவம்னு பார்த்தேன். இந்த அம்மா ராஜேஸ்வரியோட 2வது பையனுக்கும் இறந்து போன வேலுச்சாமி பொண்ணுக்கும் ஒரு லிங்க். அதாங்க லவ்வு. அது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. நேராக வேலுச்சாமியோட வீட்டுக்கு போய் வேலுச்சாமியை நல்லா மிரட்டிட்டாங்க. விடிஞ்சு பார்த்தா 2 பேரும் செத்து கிடந்தாங்கன்னு ஊருக்காரங்க சொன்னாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? யூனியன் விஷயமா வெளியூர் போயிருந்தாங்க. அப்புறம் என்ன, அந்த அம்மாவோட அந்தஸ்து தான் உங்களுக்கே தெரியுமே. போலீஸ் வந்தாங்க, பார்த்தாங்க, தற்கொலைன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், கேமராவில் நான் ரொம்ப நல்லா இருப்பேன். இதில் ஒரு CD போட்டு கொடுப்பீங்களா? முடியட்டும், எல்லாம் மொத்தமாக தரோம். நீங்க சொல்ற கேஸ்க்கு எனக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நேரடியாக உங்களுக்கும் இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தம் இல்லைனாலும் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரியோட ஃபேமிலி டாக்டர் முறையில் உங்ககிட்ட இருந்து சில விவரங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கடந்த 25 வருஷமா அவங்களுக்கு நான் ஃபேமிலி டாக்டரா இருக்கேன். அந்த ராஜேஸ்வரி அம்மா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஹெட்வெயிட் மாதிரி தெரியுவாங்க. ஆனால் ஜனார்த்தன் அப்படி டைப் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டான டைப். ஹஸ்பண்ட் என்ன ப்ராப்ளம் தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சிலவங்க வந்து அவர் சூசைட் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. இப்போ அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இறந்து போன வேலுச்சாமி மௌனிகாக்கு விரோதிகள் யாரா இருக்காங்களா? இங்க குடியிருந்தவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்க வந்து 1 வாரம் தாங்க ஆகுது. அதனால எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் சொன்ன அன்னைக்கு காலையிலங்க நான் காய்கறிகளோட திட்டு மேட்டுப்பாளையம் போயிட்டேங்க. இங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. சம்பவம் நடந்ததுக்கு முதல் நாள் அந்த ராஜேஸ்வரி அம்மா வந்து வேலுச்சாமியை மிரட்டிட்டு போயிருக்காங்க. இத்தனை பேர் இருக்கீங்க, ஒருத்தர் கூட அதை பார்க்கல. நான் பார்த்தேன். ஏய் பேசாம இரு. நீ பார்த்தியாமா? என்ன பார்த்த சொல்லு. இன்னும் 24 மணி நேரத்துல நீயும் உன் பொண்ணும் இந்த ஊரை விட்டே ஓடிடணும். இல்ல
இந்த உலகத்தை விட்டே ஓட்டிடுவேன் அப்படின்னாங்க. யூனியன் லீடர் மாரியப்பன் உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன தகவல்கள், அந்த ராஜேஸ்வரி அம்மா நம்ம கிட்ட பேசின விதம் எனக்கு என்னமோ அவங்க மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தையோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது 1+1 is 2ங்கிற மாதிரி அந்த அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணமும்னு தோணுது சார். வெயிட் மிஸ்டர் பிரபு, அந்த அம்மா மிரட்டது நமக்கு கன்ஃபார்மான நியூஸாக இருந்தாலும் அந்த மாரியப்பன் சொன்ன தகவல்கள் உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் அவன் சொன்ன விதத்தை வச்சு பார்க்கும்போது அதில் ஒரு பழிவாங்கும் நோக்கம் தெரியுது. அப்படின்னா ராஜேஸ்வரி அம்மா குற்றவாளியாக இருக்க முடியாதுன்னு? நோ அப்படி இல்லை. இந்த கேஸில் நாம் இன்னும் தேட வேண்டிய விஷயம் இல்லை, தோண்ட வேண்டிய விஷயம் இருக்குது. அந்த பாடிகளை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். நீங்க சொன்னீங்க சொல்லி தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் எதுவும் பண்ணாம சூசைட் கேஸ்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணேன். ஆனா இப்போ போற போக்க பார்த்தா என் வேலைக்கே ஆபத்தா வந்து முடிச்சிடும் போல இருக்கே. நம்ம வேலையே இங்க ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கு, இதுல தீனி வேற வை. சார் இங்க பாருங்க, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க சார். ஆனா இங்க பாருங்க, இந்த கேஸுக்கு நீங்க எங்களுக்காக ரிஸ்க் எடுத்து உண்மைதான். ஆனா இப்ப அதை பத்தி பேச பிரயோஜனம் என்ன? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. நைஸ். ஓகே, எப்போ பார்த்தாலும் தீனி நட.